Ishwe Nantri. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean எங்கள் செவிகளும் காதுகளும் கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை பொழுதுள்ளும் வாரும் தூய் ஆவியானவரே, ஜெபத்தின் ஆவியே எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவர் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு நம்ம வந்து சாலமனின் ஞானம் 4வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். Praise the Lord. சாலமனின் ஞானத்துல வந்து 4வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தில் நமக்கு வந்து ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இது வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கிற விஷயம் தான். நம்ம நிறைய இனிமே மிக பாடல்கள் 5வது அதிகாரம், சாரி 5வது அதிகாரத்துல அங்க வந்து ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் அப்படின்றது எந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பை இன்னும் வந்து அன்பை வந்து ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். சரிங்களா? அவருடைய அன்பு எவ்வளவு இங்க வந்து அன்புக்கு ஒரு ஏக்கத்தோட கடவுளை இவங்க தேடி வருகின்றார்கள். இந்த 5வது அதிகாரத்தை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க புரியும் எவ்வளவு அன்புக்கு ஒரு ஏக்கத்தோட. நம்ம பல பேர் நம்ம மத்தியில வந்து ஒரு அன்புக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இனிமே பாடல்கள் வந்து சாங் ஆஃப் சாலமன் 5வது அதிகாரத்துல 8வது வசனம். என் உள்ளத்துல அன்புக்கு ஒரு ஏக்கத்தை பற்றி அவங்க சொல்றதை நீங்க பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்கிறேன், என் காதலரே காண்பீர்கள் ஆயினும் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் என சொல்லுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? நம்ம கடவுளுடைய அன்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது பல நேரத்துல வந்து கடவுள் வந்து நம்மளை விட கொஞ்சம் அதிகமா நேசிப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்ம சிந்திப்போம். ஆனா கடவுளுடைய அன்பு முற்றிலும் ஒரு நம்ம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மனித அன்பு அப்படின்றது ஒரு சில நேரத்துல வந்து ஒரு கடவுள் வந்து அன்பை அவருக்குள் அன்பு இருக்கு அப்படின்றது இல்லை. கடவுள் வந்து அன்பாக இருக்கின்றார். He does not possess love அப்படின்னு சொல்லுவாங்க. He is love. அவர் அன்பு. இந்த 1 யோவான் 4:8 அவர் முழுவதும் அன்பாக இருக்கின்றார். சரிங்களா? 1 யோவான் 4:8 வாசிக்கிறீங்களா? அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அன்பாக இருக்கின்றார். மனித அன்பு அப்படின்றது பல நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட்னு கூட சொல்லுவோம். ஒரு எப்படின்னா நமக்கு ஒரு நேரத்துல நம்ம அன்பா இருப்போம், அடுத்த நேரத்துல நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்பு நடக்கலாம், நம்ம வந்து கோவப்படுவோம். நம்ம அன்பு வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். சில காலம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இப்போ எங்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லை, அன்பு இல்லாம நம்ம எதுக்கு இந்த உறவுல இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிற பல பேர் இருக்கிறான். நம்ம அன்பு நம்ம வந்து பயாலஜி, நமக்கு சரீர அளவுல சில சோர்வுகள் இருந்தா நம்ம அன்பு குறைஞ்சிடும். உணர்ச்சிகள் பொறுத்து இருக்கு. நம்ம ஹார்மோனை பொறுத்து இருக்கு. சில பேர் இந்த மெனோபாஸ், இந்த பெரிய மெனோபாஸ், அந்த மாதிரி பல ஹார்மோனை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு இந்த டெஸ்டோஸ்டரோன் கூட கம்மியா இருந்த ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் கம்மியா, எஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்தா. ஸோ அது மாதிரி நம்ம ஹார்மோனை பொறுத்து இருக்கு. சில சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம அன்பு இருக்கும். சரிங்களா? பொருளாதாரம் கம்மியா இருந்தா சில பேரோட அன்பு குறைஞ்சிரும். அதனால நம்ம மனித அன்பு அப்படின்றது பல சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. கடவுள் அன்பாக இருக்கின்றார். அது ஒரு உணர்ச்சி, அவர் உணர்கின்ற ஒரு உணர்ச்சி கிடையாது. சரிங்களா? அவரு நித்தியத்திற்கும் இருக்கின்ற ஒரு மாறாத ஒரு அன்பு. எப்படி விண்ணக தந்தை
மகனும் தூய் ஆவியானவரும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை நீங்க வந்து தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா, மூவொரு கடவுளுக்குள் இருக்கின்ற ஒரு அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன நம்ம எப்படி இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்னாடி நிறைவாக மூவொரு கடவுள் இருந்தார்களோ, அவங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு நிறைவான ஒரு அன்பு இருந்தோம். செல்ஃப் சஃபிஷியன்ட் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறைவில்லாத ஒரு அன்பு. நம்ம கடவுள் வந்து நம்மள உருவாக்குனது, அவரு தனிமையா இருந்ததுனாலயோ, ஒரு அன்பு தேவைப்பட்டதுனாலயோ அவர் உருவாக்கல. அவர் உருவாக்குனது ஏன்னா, அவர் அன்பாக இருக்கின்றார். அவர் ஒரு ஒரு அன்பின் ஒரு வெளிப்படுத்துதல் தான் இந்த உருவாக்குதல் அப்படின்றதே. அவருடைய அன்பு வந்து அ ம் அ வழிகின்றது. அது வந்து அவரு கிண்ணம் நிரம்பி வழிகின்றதுன்ற மாரி, அன்பு வந்து அவர் உள்ளத்திலிருந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கின்றார். அதனால கடவுள் வந்து அன்பு செய்ய நிறுத்த முடியாது. அன்பு செய்வது ஏன்னா, அவரு இருப்பதே வந்து அவரு அன்புல தான் வந்து அவரு இருக்கிறாரு. மனித அன்பு அப்படின்றது இந்த ஒரு விளக்கு மாரி. அது அணைஞ்சிரலாம். காத்து வந்தா அணைஞ்சிரும். காத்து வந்தா அணைஞ்சிரும். ஆனா கடவுளுடைய அன்பு சூரியனைப் போல். இவர்தான் சூரியன். ஆ நம்ம பல வாட்டி கேட்ட ஒரு விஷயம். சரிங்களா? லூக்கா நற்செய்தி 15ல ஆ அது சூரியனைப் போல் ஒரு முடிவில்லாத நிற்கின்ற சூரியனைப் போல். லூக்கா நற்செய்தி 15ல ஊதாரி மைந்தனின் உவமையில் கடவுளுடைய மனித அன்பு இந்த மனுஷன் மாறுவதற்காக நம்ம காத்து நிற்போம். கடவுளுடைய அன்பு யாரு தவறு செய்தார்களோ அவர்களை தேடி செல்கின்ற ஒரு அன்பு. காணாமல் போன ஆடை தேடி செல்கின்ற ஒரு அன்பு. அவங்க அழுக்காக இருப்பாங்க. பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நம்மள தேடி வருகின்ற ஒரு அன்பு. மனித அன்பு அப்படின்றது இந்த மூத்த சகோதரனை வைத்து நீங்க புரிஞ்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அவன் நல்ல விதமா செயல்படுறானா? அவன் உண்மையா மாறிட்டானா? மாறுனாலுமே நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரா இல்ல. ஏன்னா, அவன் எனக்கு எதிரா இந்த மாரி செஞ்சுட்டான். நம்ம மன்னிக்க தயாராக இல்ல. லூக்கா நற்செய்தி 15ல 29வது வசனம் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, பாரு நான் இவ்ளோ நாள் உங்களுக்கு நான் வந்து இவ்ளோ சேவை செஞ்சேன். நான் வந்து உங்கள கீழ்ப்படியாம இருந்தது கிடையாது. ஆனா எனக்கு நீங்க ஒண்ணு அவர் விருப்பப்பட்ட விஷயங்கள் அவருக்கு நடக்கல. வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு தரல. அவருடைய அன்பு என்ன மாரி ஒரு அன்பு? எனக்கு நீங்க நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற ஒரு அன்பு. இது வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு வற்புறுத்துகின்ற ஒரு அன்பு. கோபத்தோட இருக்கிறார். கோபத்தோட. ஒரு வெறுப்பு. ஏன்னா என்னென்ன தவறுகள் தந்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு கணக்கோட வைத்திருக்கின்றார். ஆனா விண்ணக தந்தையின் அன்பு அப்படி கிடையாது. லூக்கா நற்செய்தி 15:20 வெகு தூரம் இருக்கும்போது தந்தை அவரை பார்த்து ஒரு இரக்கப்பட்டு அவரை ஓடி சென்று அவரை அரவணைத்து முத்தம் வைத்து அவர் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னா ஓடி போகவே மாட்டாங்க. அது தரைக்குறைவான ஒரு செயல். பிள்ளைங்க தான் இந்த மாதிரி ஓடி வர்றதெல்லாம். ஆனா அவர் அன்பாக இருக்கின்றார். கடவுள் அன்பாக இருக்கின்றார் வெளிப்படுத்துதல் அது. அந்த ஒரு ஆடையை தருகின்ற வழியாக அவருடைய தூய்மையை நமக்கு தருகின்றார். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தருகின்றார். என் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு கால்மிதியை அவர் தருகின்றார். முழுமையாக கடவுளுடைய அன்பு நமக்கு முழுமையாக நம்ம பல நேரத்துல வந்து நம்ம அப்பாவோட இருந்த உறவை வைத்து அவங்க எவ்வளவு கண்டிப்பாக இருந்தாங்களோ அதை வைத்து நம்ம வந்து விண்ணக தந்தையை நம்ம பார்க்கிறோம். பல நேரத்துல விண்ணக தந்தையின் அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. பல பேர் பாத்தீங்கன்னா வந்து விண்ணக தந்தை கிட்ட ஜெபிக்கவே அவங்களால முடியாது. ஏன்னா உலக தந்தையை வந்து பல நேரத்துல அதை வைத்து அவங்க வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா விண்ணக தந்தை வந்து ரொம்ப அவங்க அணுகி செல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விண்ணக தந்தையை வந்து ஜெபிக்கவே முடியாது அவங்களால. ஆனா விண்ணக தந்தை ஏசப்பா வந்த ஒரு காரணமே வந்து இதுதான்.
விண்ணக தந்தையை வெளிப்படுத்துவதற்காக, நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளணும் அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவதற்காக. வேற எதுக்கும் கிடையாது. ம். மனித அன்பு முதல் விஷயம். முதல் விஷயம் அப்படின்றது, மனித அன்பு அப்படின்றது ஒரு ஆக்சிடென்ட். நம்ம சில சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கின்ற ஒரு அன்பு. ஒரு டிரான்சாக்ஷனல். நம்ம வந்து நான் இது செய்யறேன், நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது போல் ஒரு அன்பு அது. ஆனா கடவுளுடைய அன்பு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி மனித அன்புடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு நம்ம எதை அன்பு செய்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அழகா இருக்கோ, எது நல்லதா இருக்கோ, எது மேன்மையாக இருக்கோ, எது இவங்க நல்லவங்க அதனால நம்ம நேசிப்போம். நம்ம அன்பு அப்படின்றது ஒரு அப்வர்டு, மேல் நோக்கி இருக்கின்ற ஒரு அன்பு. அதுல ஒரு நல்லதை பார்த்துதான் நம்ம அன்பு அதை நேசிப்போம். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. கடவுளை விட மேன்மையா ஒரு விஷயத்த அவர் நேசிப்பார் அப்படின்றது இல்ல. அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா, பவிழத்தை பார்த்து வந்து இது நல்லா இருக்கு, நம்ம இது விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்றது கிடையாது. அவர் வந்து அழுக்காக இருக்கின்றோம் அப்படின்றதுனால நம்ம அன்பு செய்யாம இருக்க போறது கிடையாது. கடவுளுடைய அன்பு மேல இருந்து கீழே பார்த்து, நம்ம எவ்வளவுக்கு கீழே இருக்கமோ அதுக்காக அவருடைய அன்பு செய்ய மாட்டார் அப்படின்றது கிடையாது. என்னெல்லாம் வந்து கடவுளால் நேசிக்க முடியுமா? எனக்கெல்லாம் ஆவியானவர் கடவுள் தருவாரா? எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை, கடவுளுடைய அன்புக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு சிந்திக்க, என் பாவத்தினால, என் பழைய வாழ்க்கையினால எனக்கு அன்புக்கு தகுதி இல்லைன்னு சிந்திக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசாயா 40:3. ஏசாயா 40:3 நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு யாருமே வந்து கடவுளுடைய அன்பு அப்படின்றது அவருக்குள்ள இருந்து வருகின்றது. ஏதோ நம்ம ஒரு விஷயம் செஞ்சதுனால அவர் அன்பு செய்யறது கிடையாது. நம்ம பாவியாக இருக்கும்போது நம்மளை நேசிக்கின்ற ஒரு அன்பு அது. சரிங்களா? நம்மளை தகுதிப்படுத்துகின்றவர் அவரு. நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது அவர் அன்பு பெற்றுக்கொள்வதற்கு. ஒரு தகுதியும் கிடையாது. ஏசாயா 40:13 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் ஆவிக்கு அதானே பிரதர். அதே ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்று தந்தவர் யார்? ஆமீன். யாரும் அந்த மாதிரி கிடையாது. இவரை நீங்க நேசிக்கலாம், இவரை நேசிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அவர் நேசிக்கல. அவர் வந்து அவருக்குள்ள இருந்து அந்த ஒரு அன்பு வருகின்றது. மனிதர்கள் அப்படி இல்லை. நம்ம நன்மையை பார்த்து 4 பேர் சொன்னாங்கன்னா சரி, இவர் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொன்னோம், நம்ம நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அறிமுகம் தேவை. இப்போ டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல நான் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அறிமுகம் கொடுப்பாங்க. இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் இங்க இருந்து வராரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம். மனிதர்களுக்கு இந்த அறிமுகம் தேவை. ஆனா கடவுளுக்கு அப்படி இல்லை. மனித அன்பு, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, நீ செத்தவனை போல் அப்படின்னு நம்ம சிந்திப்போம். கடவுளுடைய அன்பு, நான் உன்னை மீட்டெடுப்பேன், நம்மளை மீட்டெடுக்கின்ற ஒரு அன்பு. ஹோசேயாவுடைய மனைவி விபச்சாரம் செய்து கணவரை விட்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். மனித நீதிபடி நம்ம என்ன யோசிப்போம்? அவளுக்கு அது தேவை, அவங்க போய் அழியட்டும், அது அவளுக்கு வந்து அதுக்குதான் அவளுக்கு தகுதி. நம்ம சில நேரத்துல பைபிள் வசனத்தை கூட சொல்லுவோம். பன்றிகளுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி பைபிள் வசனங்களையே பயன்படுத்தி மற்றவங்களை வந்து தீர்ப்பளிப்போம். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. ஹோசேயாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: இஸ்ரேல் மக்கள் வேற்று தெய்வங்களின் மேல் பற்று கொண்டு உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர். எனினும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்துள்ளார். இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறு ஒருவனால் காதலிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.
காதல் கொள்ளு அப்படின்றார், மீட்டெடு அப்படின்றார். இதுதான் இந்த நற்செய்தி அப்படின்றது. நம்ம பாவியாக இருக்கும்போது நம்மளை நேசிக்கின்ற அன்பு, அவருடைய அன்பு. இந்த அன்பு நம்ம பல நேரத்துல நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. இது ஒரு அனுபவத்தில் தான் நம்மளால அது வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அனுபவங்கள் இது வந்து ஒரு புரிஞ்சு கொள்ற விஷயம் கிடையாது. நம்ம உள்ளத்துக்கு வரணும் அப்படின்னா, ஆழப்படணும் அப்படின்னா, நம்ம சில சூழ்நிலைகளில் வழியாக அவருடைய அன்பை ருசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 ஒரு விலை கொடுத்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தில் அவர் நம்மளை மீட்டிருக்கின்றார். ரோமியர்ல புத்தகத்துல அவர் சொல்லுவார், ரோமியர் புத்தகம் 5வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்க. ரோமியர் 5:8. ரோமியர் 5:8. ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுல ஆழமான ஒரு பிரச்சனை என்னன்னா, மனித அன்புக்கும் கடவுள் அனுப்பிக்கும் இன்னும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித அன்புல ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழத்துல சிந்திக்க போறோம். ஒரு ரெசிப்ராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை அன்பு செய்யறேன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீயும் வந்து என்ன அன்பு செய்வேன் நான் எதிர்பார்க்கிறேன். ஐ ஹோப் யூ லவ் மீ பேக். நான் உன்னை அன்பு செய்யறேன், ஏன்னா என்ன மாதிரி சில விஷயங்கள்ல நீ என்ன சிந்திக்கிற. எவ்வளவுக்கு நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத மனித அன்பு இருந்தாலும் அதுலயும் சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் உன்னை அன்பு செய்யறேன், அதனால நான் சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிறது நல்லதாவே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, நல்லது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல எண்ணங்களுக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம அன்பு செய்யறவங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிந்தனை போல் இருக்கின்றவர்களாக சில நேரத்துல இருப்பாங்க. நம்ம கூட பிறந்தவர்களாக பல நேரத்துல இருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு மதிப்பு தருகின்றவர்களாக சில நேரத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கின்ற ஒரு அன்பு தான். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. அகாப்பே லவ் அப்படின்வாங்க. அவங்க போட்டிருந்தாங்க அகாப்பே லவ் அப்படின்ட்டு. இது ஒரு செயல். மனித சினத்தை மனித அன்பு வந்து இந்த சினத்தை விட்டு விலகி செல்கின்றது. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படின்றது அந்த சினத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம செய்கின்ற தவறுகளின் அதோடைய பிரதிபலனை ஏற்றுக்கொண்டு நம்மளை அன்பு செய்கின்ற, மன்னிப்பை கொடுத்து அன்பு செய்கின்ற, நம்ம பாவிகளாக இருக்கும்போது அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவி செய்த அந்த கடனை ஏற்றுக்கொள்ளணும். அவரே அதுக்கு நீதியை அவர் செய்கின்றார். அந்த அளவுக்கு இரக்கத்தை காட்டுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. மனித அன்பு என்ன சொல்லும்? எனக்கு இதுக்கு மேல இரக்கம் காட்ட முடியாது. நான் வந்து இதுக்கு மேல வந்து இந்த அளவுக்கு தான் என்னால முடியும். இதுக்கு மேல என்னால இரக்கம் காட்ட முடியாது. ஐ ஹவ் ரீச்ட் மை லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இல்லை அப்படின்வாங்க. ஆனா எவ்வளவுக்கு மனிதன் வந்து பொறுமையாக இருந்தாலும் சரி, உண்மையில சொன்னா இன்னைக்கு வந்து சில கஷ்டங்கள்லாம் வரும்போது நமக்கு தோணும், எதிர்பார்ப்பு இருக்கும், கொஞ்சமாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. புலம்பல்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 22, 23 எடுத்து வாசிங்கன்னா, கடவுளுடைய அன்புக்கு ஒரு முடிவே இல்லை. அவர் இரக்கத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. காலை தோறும் அப்படின்னு போட்டுரும். நிறைய பேருடைய மரணம் பாத்தீங்கன்னா காலையில நடக்கும். ஹார்ட் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில நடக்கும். அதுக்காக அவருடைய அன்பு முடிஞ்சிருச்சுன்றது கிடையாது. நம்ம கொடுத்த அன்புக்கு நம்ம
சில நேரத்துல ஒரு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயற்கையா வருகின்ற பல இறப்பு இப்போ கூகுள் பண்ணும்போது போட்டிருக்கு. 2 மணில இருந்து 8 மணி அந்த அந்த காலை நேரத்துல இந்த ஹார்ட் அட்டாக், இந்த பல இறப்புகள் நடக்கிற ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மணில இருந்து ஒரு 8 மணி காலை தோறும் அவருடைய இரக்கம். ஆனா காலை வர இரக்கம் காட்டுறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நம்ம வந்து அந்த உடன்படிக்கை அன்பு, அது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டது கிடையாது. அதுக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு அன்பு அது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம வந்து இன்னும் ஆழத்தில் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எல்லையே கிடையாது. சரிங்களா? மனித அன்பு அப்படின்றது ஒரு மெமரி. நம்ம எந்த உணர்ச்சிகளை எப்படி தூண்டி இருக்கிறோம், என்ன அனுபவங்கள் நம்மளோட அவங்களுக்கு இருந்தது, அதை பொறுத்து இருக்கும். நமக்கு வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நமக்கு ஏமாற்றம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பல உணர்ச்சிகளுக்கு நம்ம வேற விதமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துரும். நம்மளே நம்ம பாதுகாக்க முயற்சி பண்ண இனி நான் அந்த ஏமாற்றத்துக்கு போக மாட்டேன். மனித அன்பு அப்படின்றது ஒரு டிஃபென்சிவான ஒரு அன்பு. நம்மளே வந்து பாதுகாக்க முயற்சி செய்யும். நான் உன்னை அன்பு செய்யறேன், நீ என்னை காயப்படுத்தாம இருந்தா நான் உன்னை அன்பு செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம செயல்படுவோம். வேதனைகள், ஏமாற்றங்கள், சில தோல்விகள், அவமானங்கள் வரும்போது இந்த அன்பு வந்து காணாம போயிடும். மனித அன்பு அப்படின்னு பல நேரத்துல காணாம போகின்ற ஒரு அன்பு. கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. பல ஏமாற்றங்கள் நமக்கு பல நேரத்தில் கடவுளை கீழ்ப்படியாம ஏமாற்றி நம்ம வந்து ஒரு கீழ்ப்படியாமையில் செயல்பட்டிருந்தாலும் அவருடைய நாமத்திற்காக அவர் செயல்படுகின்றார். ஹோசேயாவின் புத்தகத்துல அவர் சொல்றாரு, திரும்பவும் நீ அந்த விபச்சார பெண்ணை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி. ஹெப்ரியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். சரிங்களா? எனக்கு இது உங்களுக்கு விளக்கப்படுத்தும் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்ற ஒரு போயம் இருக்கு, போயட்ரி. பாத்தீங்கன்னா ஹவுண்ட் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போயம் எழுதியிருப்பார். அற்புதமான ஒரு போயம். இது வாசிக்கிறீங்களா? ஹெப்ரியர் 6:13. ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு நினைவு வருகின்ற ஒரு விஷயம், ஆண்டவர் நினைவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுண்ட் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான ஒரு நாய். ஆக்சுவலா அது நாய். அந்த நாய் வந்து ஒரு வேட்டை நாய் மாதிரி. யாரை வந்து பிடிக்கணும்னு நினைக்குதோ அது வந்து விடாது. அது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். இன்னும் விண்ணகத்துல நம்ம விண்ணக தந்தையும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கிறாரு பல விதத்தில். சில நேரத்துல சில பேர் வந்து கீழ்ப்படியாம இருக்கும்போது சில பிரச்சனைகள் வழியாக, சில வேதனைகள் வழியாக நம்ம வந்து தேடி வந்து கொண்டு இருக்கின்றார். அது உங்களால உணர முடிகின்றதா? அவர் நம்மளை தேடி வருகின்றார் அது வந்து உங்களால உணர முடிகின்றதா? ஏன்னா நம்ம பிரான்சிஸ் அவர் அந்த போயட்ரியை வந்து எழுதுனது, த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்றது. அந்த போயட்ரி எழுதுனது வந்து பிரான்சிஸ் தாம்சன் அப்படின்ற ஒரு அவர் எழுதுனது தான். அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து உங்களுக்கு அவர் எங்க வந்து கடவுளை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு தற்கொலையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தவர். எல்லாம் எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழ்நிலை, இன்னும் என்ன வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ராஸ்டிடியூட் அவங்க வந்து தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஓபியத்துக்கு வந்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் சொல்றேன்.
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 100, 150 வருஷத்துக்கு முன்னாடி. 1800s அந்த காலகட்டத்துல. அந்த வந்து ஓபியம் அந்த காலகட்டத்துல இந்த ஓபியம் தான் பெரிய அடிக்ஷனா இருந்தது. இங்கிலீஷ் இங்கிலாந்துல. அந்த தேசத்துல இருக்கும்போது அவர் வந்து இந்த தற்கொலையை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கும்போது, ம், அப்போ இந்த ப்ராஸ்டிடியூட் ஒரு விலை மகள் வழியாக அவங்கள வந்து அவரை வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஒரு இரக்கத்தை காட்டுகின்றார். இந்த இரக்கம் காட்டும்போது கடவுளை வந்து அந்த அவங்க வழியாக கடவுளை அவர் வந்து பார்க்கிறார். அந்த அனுபவத்திலிருந்து அவர் எழுதுறார் இந்த போயட்ரி, த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? மனித அன்பு அப்படின்றது நம்ம அன்பு செய்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நபர் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருடைய நல் நல் குணங்களை நம்ம பார்ப்போம். அவங்க மறைந்திருக்கின்ற தீமையான சில செயல்கள் வரும்போது நம்ம அன்பு குறைஞ்சிடும். நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுளுடைய அன்பு எப்படி? திருப்பாடல் 103ல 12வது 14, 12. அவன் நம்ம பாவத்தை அகற்றி பாவத்தை மன்னிக்க அவர் காத்து நிற்கின்றார். மனித அன்பு அப்படின்றது குருடாக இருக்கும். நம்ம வரப்போற நம்ம ஃபியூச்சர்ல செய்ய போற குற்றங்களையும் தவறுகளையும் கடவுளுக்கு தெரிந்தும் அவர் நம்மளை அன்பு செய்கின்றார். ஆனா மனித அன்பு அப்படி இல்லை. மனித அன்பு வரப்போற தவறுகள் நமக்கு தெரியாது. அதுக்கு குருடாதான் நம்ம அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் அந்த எல்லா தவறையும் செய்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் இதெல்லாம் செய்வேன், நீங்க இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மளை அன்பு செய்கின்றார். சரிங்களா? திருப்பாடல் 103ல 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம தூசி என்று அவர் நினைவில் உள்ளது. அவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன தவறுகள் செய்ய போறோம், என்ன தவறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், இதுவரைக்கும் என்ன தவறுகள் செய்திருக்கின்றோம், எல்லாமே தெரிஞ்சும் நம்மளை வந்து அன்பு செய்கின்றார். அன்பு செய்யற தயாராக இருக்கிறார். நம்ம வந்து சில பேருடைய தவறுகள் தெரியும் அப்படின்னு சொன்னா சில நம்ம பல நேரத்துல பெரும்பாலும் நம்ம அன்பு செய்ய மாட்டோம். மனித அன்பு அப்படின்றது அந்த நபர் வழியாக நமக்கு வரக்கூடிய இன்பத்தினால். சில இன்பங்கள் இருக்கு. நம்ம ஒரு பூ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதை பூ வந்து பறைக்கின்றோம், அது இறக்குன்றது. விண்ணக தந்தையின் அன்பு அப்படி கிடையாது. அது வந்து பெற்றுக்கொள்வதை நம்ம வந்து இன்னும் அது வந்து அன்பு செய்யும் போது அவருடைய ஒரு இன்பத்திற்காக அது வந்து அவரு பயன்படுத்தல நம்மளை. நமக்கு வாழ்வு தருவதற்காக அவர் வந்திருக்கின்றார். அவருடைய இறைத்தன்மையில் பங்கு பெறுவதற்காக நம்மளை அழைக்கின்றார். மனித அன்பு அப்படின்னா எனக்கு நீ தேவை, நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேவை, அது வந்து நமக்குள்ள இருக்கின்ற சில நன்மைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. நமக்கு இன்னும் நிறைவு தருவதற்காக. 2 பேதுரு 1:4 வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 1:4. Peter chapter 1 verse 4. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதல் அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு வித்தியாசங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர வேண்டி இருக்கு. இந்த கடவுளுடைய அன்பை பத்தி இன்னும் தியானிக்கலாமா, இல்ல விடுதலை பயண நூல்ல நமக்கு வந்து செல்லலாமா? என்ன நினைக்கிறீங்க? அன்பை தியானிக்கலாம் பிரதர். வேற ஏதாவது சிந்தனை இருக்கா? ஏன்னா இதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு இதான் இதை சொல்லணும்னு தான் ஒரு தூண்டுதல் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா மனித அன்பையும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய அன்பை பத்தி நம்ம அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறது கிடையாது. சரிங்களா?
நம்ம இதை இன்னும் ஆழத்துல சிந்திக்க ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். சரிங்களா? மனித அன்புக்கும் மனித அன்புக்கும் ஒரு கடவுளுடைய அன்புக்கும் இன்னும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா ஒரு ஒரு தகுதி இருக்கிற நபர்களுக்கு சில நேரத்துல நம்ம சில சாக்ரிஃபைஸ், சில தாராள மனதோட சில விஷயங்கள் நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரோமியர் 5:7 அதை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, மனித அன்பையும் மனித அன்பையும் கடவுளுடைய அன்பையும் வந்து அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். ரோமியர் 5:7 வாசிக்கிறீங்களா? நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் பாவிகளாக இருக்கும்போது அவர் வந்து நம்மள அன்பு காட்டுறாரு. தகுதியை பார்த்து கிடையாது. ரோமியர் 5:10 வசனம். அந்த சிலுவையில் ஒரு மனித அன்புன்றது இல்லை, அது ஒரு இறை அன்பை நம்ம வந்து அங்க பார்க்கிறோம். இயேசப்பா வந்து இறந்தது அப்படின்றது அங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்த அவங்களுக்காக மட்டும் அவர் இறக்கல. கடவுளை தெரியாதவர்களுக்காகவும், கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்காகவும், விபச்சாரர்களுக்காகவும், அவருக்கு எல்லாருக்காகவும் தான் இறந்தார். யாரெல்லாம் அவர் மேல வந்து துப்பிக்கிட்டு அவனை வந்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, அவங்க வார்த்தையால அவங்க செயல்களால வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, அவங்களுக்காகவும் தான் அவர் இறந்திருக்கின்றார். ரோமியர் 5:10 வாசிக்கிறீங்களா? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம மனித அன்பு பல நேரத்துல இன்னொரு 6வது ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டிய என்ன விஷயம்னா, மனித அன்பு அறிவு கம்மி. நம்ம முன்னாடி சிந்திச்சோம் இதை கொஞ்சம். ஒரு பார்ஷல் ஒரு அளவுக்கு தான் நமக்கு வந்து தெரியும். சில விஷயங்கள் நம்மளால மறைக்க முடியும். மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட நம்மளால மறைக்க முடியும். கணவர்கிட்ட மறைக்க முடியும். சில மறைந்திருக்கின்ற பாவங்கள் நமக்குள்ள, ரகசியமான பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள ஒரு நொறுங்கின சில உள்ளங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா கடவுள் மனித அன்பு அப்படின்றது பல நேரத்தில் நம்ம அந்த விஷயங்கள் தெரியும் போது நமக்கு வேதனைகள் வர ஆரம்பிக்கும். முழுவதும் தெரிந்தும் அந்த பாவத்தை அழித்து, ஹெப்ரேயர் 8:12 அவருக்கு அம்னீஷியா இருக்கு, அவர் மறந்துட்டாரு அப்படின்றது இல்லை. அந்த சிலுவையில் நம்ம பாவ மன்னிப்பை கேட்டு நம்ம பாவத்திற்காக வந்து கழுவாய் செய்து வாழ அந்த ஒரு எண்ணத்திற்கு வரும்போதே பல நேரத்துல வந்து அந்த பாவத்துக்கு கணக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அவரு தள்ளி விட்டுருவார். ஹெப்ரேயர் 8:12 வாசிக்கிறீங்களா? அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனிமேல் நினைவு கூற மாட்டேன். சில நேரத்தை சாத்தான் நம்மள அதை மறக்க விட மாட்டான். நமக்குள்ள குற்ற உணர்வுகள் இருக்கலாம். அது நம்ம தவறான சிந்தனைகள்ல இருந்து வருகின்றதை வழிய கடவுளுடைய அன்பு அது கிடையாது. நம்ம பல நேரத்தில் அது கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. சரிங்களா? நம்ம வந்து அது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். கடவுள் இன்னும் நெருங்கி வா, விண்ணக தந்தையின் அன்பை இன்னும் அனுபவி அப்படின்றார். இன்னும் இந்த விண்ணக தந்தையின் அன்பை முழுமையாக நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த உலக தந்தையரை நீங்க முதல்ல மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவங்களோட குறைவுகளோட, எப்படி விண்ணக தந்தை நம்மளை வந்து நம்ம குறைவுகளோட ஏற்றுக்கொள்கின்றாரோ அது போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விண்ணக தந்தையின் அன்பை புரிந்து கொள்ள உங்களுக்கு கிருபையை கடவுள் தருவார்.
சரிங்களா? கிருபையை நமக்கு தருவார். மனித அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் ஒரு வித்தியாசத்தை இன்னொரு சில வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மனித அன்பு எப்படின்னா, இவன் வந்து இவன் வந்து விபச்சாரம் செய்றவன். இவன் வந்து இந்த பாவத்தை வைத்து ஒரு ஒரு பாவத்தை வைத்து அவங்க தகுதி வந்து ஒரு வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா, அ ம் என்ன சொன்ன அன்பால நேசிக்கின்ற சில தாய், தந்தையர் கூட இருப்பாங்க. ம். நீ நீ வேஸ்ட் நீ வந்து தோல்வி. ஒரு தோல்வி. நீ பல விஷயங்கள் நீ ஒண்ணும் சாதிச்சு பாரு. உன்னோட அண்ணன் இப்படி இருக்கிறான். உன் தம்பி இப்படி இருக்கான். உன் தங்கச்சி இப்படி இருக்கிறான்னு சொல்லி, நீ என்ன அவமானப்படுத்தி இருக்கிற. அவங்க செஞ்ச பாவத்தை வைத்து நம்ம ஒரு மனுஷன வந்து பார்ப்போம். ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. 1 யோவான் 3ல 1வது வசனம். எந்த அளவுக்கு கடவுள் அன்பு செய்கின்றார். அவர் நம்மள வந்து அவரு என் இவன் என் அன்பார்ந்த மைந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்க நம்மள வந்து ஒவ்வொருத்தரையும் வர சொல்றாரு. 1 யோவான் 3ல 1 வாசிக்கிறீங்களா? நம் தந்தை ஏ- நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனித அன்பு இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும். ம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்மளால வந்து சில வார்த்தைகளை குடுக்கலாம். சில பேரோட பாரங்கள் கேட்க கேட்க சில நேரத்துல நமக்கு வந்து முழுமையான வந்து அவங்க பாரத்த புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. மனித அன்புனால ஒரு எல்லை இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இன்னொரு மனிதன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 3, 4 ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ் இரக்கத்தின் தந்தை அவரு. ம். அவர் எந்த அளவுக்கு ஆறுதல் தர முடியும். அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. 2 கொரிந்தியர் 1ல 3, 4 வாசிக்கிறீங்களா? நம் நம் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு இயேசுவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களோ கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்றும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான வசனங்கள். எல்லா ஆறுதலும் அவர்கிட்ட இருந்து நம்மளால பெற முடியும். நம்ம கண்ணீர் எல்லாமே அவரு சேகரித்து வைத்திருக்கின்றார். நொறுங்கின உள்ளத்தோருக்கு அருகில் இருக்கின்றவர். சில பேர் நம்ம வந்து தேவைப்பட்ட நேரத்துல நீங்க கூப்பிடும்போது அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் எடுக்கிற நிலையில இருக்க மாட்டாங்க சில நேரத்துல. அவங்கள குற்றம் சொல்றதுக்காக சொல்லல. நம்ம தேவைப்பட்ட நேரத்துல சில நேரத்துல வந்து கணவன், மனைவி கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுள். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகுவதில்லை. நம்ம கைவிடுவது கிடையாது. இயேசப்பா வந்து அந்த மனித தன்மையில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அனுபவித்திருக்கின்றார். ஹெபிரெயர் 4:15 எப்படி நம்ம சோதிக்கப்பட்டிருக்கின்றோம், அதுபோல் அவர் சோதிக்கப்படுகின்றார். ஹெபிரெயர் 4:15 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நம் நம் ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலு இன்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர். எனினும் பாவம் செய்யாதவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிந்துரையில் வித்தியாசம் இருக்கு. பரிந்துரையில் சில பேர் ஜெபிக்க சொன்னீங்கன்னா அப்படின்னா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி சில நேரத்துல நான் கூட மறந்துடுவேன். ஆனா மனித அன்பு அப்படி. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி கிடையாது. ஏசப்பா வந்து ரோமையர் 8:34 கடவுளுடைய வலது கரத்திலிருந்து நம்ம புனிதர்கள் மாதாமா நமக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள்.
ரோமையர் 8:34 வாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார் அன்றோ? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மனித அன்பு எப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்துக்கு விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். கடவுளுடைய அன்பு கிடையாது, அப்படி இல்லை. நம்ம விழுவதற்கு முன்னாடியே பேதுரு கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை வருது, நம்பிக்கையில் தளரக்கூடாதுன்றதுக்காக நான் உனக்காக ஜெபித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இருக்கிறதுலே நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பழைய ஆகமத்தில் இருக்கின்ற ஒரு வசனத்தோட நான் முடிக்க விரும்புறேன். செஃபனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நம்ம ஒருத்தரை வந்து அன்பு செய்யும் போது, மனித அன்பு எப்படின்னா, நம்ம ஒருத்தரை அன்பு செய்யும் போது நமக்கு வந்து அவங்கள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா அவங்க வந்து தவறுகள் செய்ய 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 நம்ம இந்த மகிழ்ச்சி குறைஞ்சுக்கிட்டே வரும். செஃபனியா 3:17 வாசிக்கிறீங்களா? உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அந்த அளவுக்கு மகிழ மனிதர்கள் இல்லை. நம்ம வளர்றத பார்க்கும்போது பொறாமைப்படுவாங்க, நம்மளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனா மனித அன்பு அந்த மாதிரி நம்ம பல குறைவுகள் இருக்கின்ற ஒரு அன்பு இந்த மனித அன்பு அப்படின்றது. மனித அன்பு அப்படின்றது ஒரு நிழல். கடவுளுடைய அன்புடைய ஒரு நிழல் மட்டும்தான். பொருள், உண்மையான பொருள் அப்படின்றது கடவுளுடைய அன்பு மட்டும்தான் அப்படின்றத புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். எபேசியர் 3வது அதிகாரம் 17-19. நம்ம அறிவெல்லாம் கடந்த ஒரு அன்பு அது. சரிங்களா? எபேசியர் 3:17-19 வரைக்கும். நம்பிக்கையின் வழியாகவே கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனித அன்பு அப்படின்றது அதோடைய உச்சக்கட்டத்தில் ஒரு ஆறு போல இருக்கலாம். ஆனா வந்து அது ஒரு ஆறுலாம் கூட சொல்லிக்க முடியாது. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படின்றது ஒரு கடலை போல், அந்த கடல்ல இருந்து தான் இந்த ஆறு வருகின்றதே. ஒரு ஒரு நிழல் தான் பொருள். உண்மையாக கடவுளுடைய அன்பு தான். அவருடைய அன்புல இருந்து தான் நம்ம வந்து மனித அன்பு இன்னும் ஒரு மேன்மையாக நம்மளால வந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 4:19 எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அன்பு செய்கின்றோம். ஏன்னா அவர் அவர் நம்மள அன்பு செய்தார். அவருடைய அன்பை தான் நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும். வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4:19. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? சோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது, நம்ம சிந்திக்கும் போது, நம்ம தியானிக்கின்றோம் கடவுளுடைய அன்பை பற்றி. பல நேரத்துல நம்ம வந்து இதை தவறா புரிஞ்சுக்கிற காரணம் என்னன்னா, நம்ம சூழ்நிலைகளை வைத்து கடவுள் நம்மளை அன்பு செய்யல அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அது தவறான சிந்தனை. கடவுள் கிட்ட இருந்து வருகின்ற ஒரு சிந்தனையே கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நான் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இது. இவ்வளோ இந்த அளவுக்கு கடவுள் அன்பு செய்யறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு சிந்திக்கிற பல பேர் நான் வந்து பார்த்திருக்கேன். ஏன் கடவுளே இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப பொதுவா நான் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான்.
நான் சில பேர் கவுன்சிலிங்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸோ தொடக்க நூல்ல 4வது அதிகாரத்தில் காயேன் ஆபேலை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரா? கடவுள் அதை விரும்புனதே கிடையாது. அவர் கேட்கிறார் காயன், ஏன் நீ கோபமா இருக்கிற? நமக்கு ஒரு மனசாட்சியை அவரு கொடுத்திருக்கின்றார். ஏன் நீ இந்த மாதிரி செய்யற? நீ இந்த மாதிரி செய்யாத, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி. பாவம் உன் கதவருகில் நிற்கின்றது, அதோடைய ஆசை உனக்கு தான், நீ வந்து ஆனா அதை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி. காயேன் செய்த தவறுக்கு நம்ம கடவுளை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அப்ப ஏன் கடவுள் இந்த சுதந்திரம் எல்லாம் தராரு இந்த பாவம் செய்யறதுக்கு? அந்த பாவம் செய்யும் போது அவர் தடுத்திருக்கலாமே அப்படின்றதுதான் பெரும்பாலும். அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கடவுள் தடுத்திருக்கலாமே, இந்த அளவுக்கு அவர் அன்பு செய்யறாருன்னா அப்படியே நமக்குள்ள ஒரு தவறான சிந்தனை. எல்லா தப்பையும் தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்னா உங்களுக்கும் எனக்குமே அந்த சுதந்திரம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் இல்லை அப்படின்னா அந்த சுதந்திரத்துல தான் முழுமையான ஒரு அன்பை நம்மளால வந்து ருசிக்க முடியும். சுதந்திரம் இல்லை இல்லைன்னா நம்ம வந்து மிஷின் மாதிரி பெரும்பாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின், அவ்வளவுதான். நமக்கு நல்லதுதான் செய்யணும், பாவமே செய்ய முடியாது அப்படின்னா நம்ம மிஷின். அந்த சுதந்திரமும் இருந்து நம்ம அன்பை தேர்ந்தெடுக்கும் போதுதான் உண்மையா அது அன்பு, இல்லைன்னா மிஷின். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் எப்படி செயல்படுவாரு, நல்ல தகப்பனை போல் அவர் வழி நடத்துவாரு. இந்த மாதிரி செய்யாத மகனே மகளே இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அவர் வழி நடத்துவாரு. திருப்பாடல், அதனால திருப்பாடல் 32:8-9 மிக முக்கியமான வசனங்கள். அவர் வழி நடத்துதல் தான் கிடைக்கும். அவர் ஆற்றல் தருவாரு, நல்லதை செய்வதற்கான ஆற்றலை தருவார். ஆனா பல நேரத்துல நம்ம வந்து இந்த ஆற்றல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. கடவுளே எல்லாமே செஞ்சிடணும், நமக்கு ஒரு பொறுப்பும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றவர்கள் சொல்லும் போது கடவுள் நமக்கு வழி நடத்துதல் தருவார். அவர் ஆற்றலையும் தருவார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வல்லமையும் தருவார். ஆனா நல்ல தகப்பன் அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையாக ஆன்மீக பிள்ளை, கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது கடவுள் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி செயல்படுவார். மோசே ரொம்ப பெரிய கடவுளுடைய நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அடையாளம் என்னவா இருந்தது? ஏன்னா மோசைக்கு எப்படி கடவுளுடைய வழிகள் அவர் எப்படி சிந்திப்பாருன்னு அவருக்கு தெரியும். 103வது சங்கீர்த்தனத்துல 7வது வசனம், அவருடைய வழிகள் மோசைக்கு வெளிப்படுத்தினார். நம்ம கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க கடவுளுடைய வழிகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுபடியா செயல்பட ஆரம்பிக்கும் போது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். சரிங்களா? திருப்பாடல் 103ல 6வது வசனம், 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் மோசே அவ்வளவு நெருக்கமாக இருந்தார், கடவுளோட இருந்தார், நண்பராக அழைக்கப்பட்டார். கடவுளை முகாமுகம் அவர் பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? கடவுளுடைய அன்பு நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஆழத்துல ருசிக்க முடியாத ஒரு காரணம், நம்ம கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இந்த சூழ்நிலை வழியாக எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியணும். நம்ம நான் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு என்ன சொன்னா ஒரு ப்ரொபோசல் வந்திருந்தது. ஆண்டவர் அது வேண்டாம், ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் அவர் வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி. அந்த சூழ்நிலையை பார்த்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில நேரத்துல கடவுள் கொடுக்கிற வழி நடத்தல் ஒரு என்ன சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த சூழ்நிலையில இப்போ திரும்ப இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. ஏன்னா அது வந்து அது சில விஷயங்கள் இருந்தது, ஆல்ரெடி வந்து ஏதோ ஃபிக்ஸ்டு மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆனா ஆண்டவருடைய திருமணம் இல்லை அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட உடனே நான் செஞ்ச விஷயம் இதுதான். இது ஆண்டவர் திருமணம் இல்லைன்னா நம்ம முன்னாடி போய் வேஸ்ட், அதனால நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற உணர்ந்ததுனால நான் போய் சொல்லிட்டேன். எங்க தாய் தந்தையிட்ட நான் சொல்லியாச்சு, இது வேண்டாம், இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது சொன்ன உடனே வந்து
அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய திருவுளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால சில பிரச்சனைகளும் வந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால அது ஒரு விதமான சோதனை. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் வந்து சில நேரத்துல வந்து அவர் காத்து நிற்பார். எப்படி அப்ரஹாம் கிட்ட வந்து நீ மலை மேல போய் ஐசக்கை நீ வந்து பலியாக கொடு அப்படின்னு சொல்றாரு. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் ஒரு பதிலும் சொல்றது கிடையாது. ஆனா கடைசி நிமிஷத்துல சொல்றாரு வேண்டாம் அப்படி. அது மாதிரி சில நேரத்துல கடவுள் சோதிப்பார். இன்னும் நெருங்கி வரணுன்றதுக்காக நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வந்து அவருடைய வழிநடத்துதல் படி நம்ம செல்கின்றோமோ, அப்ப நம்ம கடவுளுடைய அன்புக்கு உண்மையாக நம்ம வந்து ஒரு பாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பல நேரத்துல கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அவரு நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க. நம்ம பல நேரத்துல நம்ம அப்படிதான் இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அவருக்கு என் கஷ்டம் தெரியாதா? அவரு இதை நிறுத்திட மாட்டாரா? அவரு இதை மாற்றம் அவரே எல்லாமே அவரே செஞ்சிடணும். நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லாத மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சிந்திக்கிறோம், செயல்படுறோம். அப்படி இல்லை. சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியிருக்கும், சில நேரத்தில் கடவுள் வந்து செயல்படுவார். ஞானத்தோட அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்படணும். சரிங்களா? கடவுளுடைய அன்புக்கு நம்ம நித்தியத்திற்கும் அவருடைய அன்பு இருக்கு. கடவுள் மேல ஒரு அச்சம் இருக்கின்றவர்களுக்கு அந்த திருப்பாடல் 103லயே எடுத்து 17 17 18 அதை நினைவு கொண்டு அவருடைய ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கொண்டு அதை ஆண்டவரது கடைபிடிக்கின்றவர்களுக்கு வாசிங்க. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது நினைவு கூர்ந்து நம்ம கீழ்ப்படிந்து அதுபடி அவர் சொல்றபடி நடக்கும்போது இது உறுதியாக இருக்கும். சரிங்களா? எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் சொல்றபடி நடக்க நம்ம கத்துக்கணும். இந்த வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு கடவுளுடைய அன்பை பத்தி தியானிச்சோம். லாஸ்டா சொன்ன அதிகார வசனம் பிரதர், திருப்பாடல் 103வது சங்கீர்த்தனம். அதுல வந்து இது 17 17 18. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பிரதர், படிச்சு முடிச்சோடனே கொஞ்சம் உங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா தேவலாம். எங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குது பிரதர். சரியா வேர்ட்ஸ் விழுவ மாட்டுது. ஜெயா சிஸ்டர், நீங்க கொஞ்சம் அதை மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். சரிங்களா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர் யூடியூப்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. ஏன்னா அடுத்த நாள் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டு புரிஞ்சுக்க முடியுது. புரியுது. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா கொஞ்சம் வேலை டைட்டா இருக்கிறதுனால போடுறது இல்லை. இன்னைக்கு போடுறேன், கவலைப்படாது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், போட்டுருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுடைய லிங்க் யூடியூப்ல எப்படிங்க பிரதர்? நான் அனுப்பிச்சு விட்றேன், ஒரு லிங்க் அனுப்புறேன். இன்னைக்கு போட்ட வீடியோ டக்குன்னு போட்டு நம்ம வந்து போட்டு விட்டுறேன். அதை பாருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டைரக்டாவே கிடைக்கும். சரிங்களா? நாங்க எல்லாமே வேற ஒருத்தர் மூலமா தாங்க ஜாயின் பண்ணி, டைரக்டா உங்களோட ஜாயின் பண்ணலைன்றது. எனக்கு அப்படியே ஒரு மெசேஜ் போடுங்க, நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு யூடியூப் லிங்க்கும் அனுப்புறேன். சரிங்களா? தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இது நம்ம ஒரு நாளும் அவருடைய அன்பை நம்ம வந்து விதவிதமாக ருசிக்கலாம். நமக்கு அன்பின் ஒரு ஏக்கம் நம்ம பல பேருக்கு உள்ள இருக்கு. ஆக்சுவலா நம்ம அவருடைய அன்பை நம்ம முழுமையாக அவருடைய அன்பை நம்மளால வந்து அனுபவிக்க முடிஞ்சதுன்னா வேற ஒரு அன்பும் அந்த அளவுக்கு ஒரு இணையாக வராது. அது என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்றேன். பல பேரோட இதை வச்சு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதனால அவருடைய அன்பு இன்னும் மேலான ஒரு அன்பு அது ஆக்சுவலா. இன்னும் 2 வசனங்கள் ஆண்டவர் வந்து இங்க நினைவுபடுத்துகின்றார். திருப்பாடல் 16வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? பதினாறுல 11.
வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனித உலகத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியோ பேரின்பத்தை விட மேலான ஒரு இன்பம் இது. அதை பெற்று கொண்டவர்கள் எனக்கு மனதில் வர விஷயம் தான். சென்ட் பிலிப் தி நெரி அப்படின்ற ஒரு புனிதர். அவருடைய வரலாறு நீங்க எடுத்து வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கடவுளுடைய அவர் வந்து கடவுளுடைய அன்பு ருசி. ஆண்டவரே உங்க அன்புனால நிரப்பம் ஆண்டவரே அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாராமா. எனக்கு ஒண்ணுமே வேணாம், உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி, வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்பின் ஒரு நெருப்பு அவருக்கு உள்ளத்துல வந்து அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய இதயம் எந்த அளவுக்கு அவர் பெருசாச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த ரிப்கேஜ், அந்த ரிப்கேஜ் தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, அது அப்படியே வந்து அது உடஞ்சிருச்சாமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு வல்லமையான ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவருடைய சடலத்துல அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்துல வந்து இது உண்மையாகவே அவருக்கு அந்த உள்ளத்துல அந்த அன்பு, அந்த உள்ளம் பெரிதாகினதும், அவருடைய இது ரிப்கேஜ் உடஞ்சதும் அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளுடைய அன்பு அது வந்து அதுக்காக ஒரு வழி இருந்ததுக்காக கிடையாது. அவருடைய அன்பு வந்து ஒரு மேலான ஒரு அனுபவமாக என்ன சொன்னா உலகத்திலேயே நம்ம வந்து பெருசா அனுபவிக்க முடியும். எல்லா நாளும் அவருடைய அன்பை வந்து நம்மளால ருசிக்க முடியும். அந்த அன்புல ஆளப்பட முடியும் நம்மளால. இன்னும் அதை தியானிக்க வந்து அவருடைய உறவுல நம்மளால இன்னும் ஆழமான உறவுக்கு வர முடியும். கடவுளுடைய அன்பு நம்ம தியானிப்பது எவ்வளவுதான் தியானிச்சாலும் அது பத்தாது. அந்த ஒரு புரிதல்ல நீங்க தியானிக்கணும். சரிங்களா? நான் அன்பை தியானிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, உங்க அன்பை புரிந்து கொள்ள கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.